ஹலோ வணக்கம். நிலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கடலை பொடி சாதம் எப்படி செய்யன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. காஞ்சி வந்து நம்ம வேர்க்கடலையை போட்டுப்போம். ஆளுக்கு தேவைக்கேற்ப ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்கிறேன். கடலை நல்லா வதங்கி வரட்டுங்க. நான் பச்சை கடலை எடுத்திருக்கேன், நீங்கள் காஞ்ச கடலையும் எடுத்துக்கலாம். கடலை நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வேர்க்கடலை அந்த பபுள்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் போகட்டுங்க. அந்தளவுக்கு வறுந்து வந்தால் போதும். பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. நான் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து தான் வரமிளகா போட்டிருக்கேங்க. வரமிளகாவும் நான் ஒரு 8 மிளகா போட்டிருக்கேன். ஒரு ஆளுக்கு 2 மிளகா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நான் 8 மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதங்கி வந்ததும் அதையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததான் நான் பூண்டு போட போகிறேன். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது கூடவே நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். பாருங்கள், சலசலன்னு தெரிக்குதா? அதெல்லாம் போய் நல்லா கருவேப்பிலும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பூண்டு கருவேப்பிலை எதுக்கு போடணுன்னா கொஞ்சம் நல்லா வாசம் கொடுக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டுக்குங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஃபுல்லாக வச்சு கருகி போயிடும். பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததான் அதே கடாயில் நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் போதுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பச்சை வாசம் போகட்டும். வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குங்க. ஜீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா அதுக்கு வெங்காயத்து கூட வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். வந்ததும் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா பச்சை வாசம் போய் வரட்டுங்க. மஞ்சத்தூள் சரி, ஒரு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம கடலெலாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதனால குறப்பாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினோட அதோட போட்டு நல்லா கிளறி விடுங்க.
அதோட கிண்டி விட்டோமா, நல்லா கிளறி விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் தூள் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு கல் உப்பு அளவு தெரியும்னா அதை போட்டுக்கங்க. எனக்கு தூள் உப்பில் தான் அளவு தெரியும். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். அடுத்தது சாதத்தை போட்டுக்குங்க. நான் ஒரு 4 பேருக்கு சொன்னேன் இல்லையா, நான் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கடலை சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.